அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இவ்வருடத்தின் 7வது மாதம் நாம் தேவனுடைய கிருபையால் உட்பிரவேசித்திருக்கிறோம். இம்மாதத்தில் தேவனுடைய வார்த்தையானது நமக்கு இவ்வண்ணமாக பேசுகிறது. ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த வசனம் பலவீனமானவர்களையும் சோர்வடைந்தவர்களையும் கடவுள் பலப்படுத்துவதற்காக உறுதியளிக்கிறது. இவ்வசனம் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு நம்பிக்கையின் செய்தியாகும். வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் சோர்வடைந்து விடுகிறோம். மனதிலும் உடலிலும் பலவீனம் அடைகின்றோம். குறிப்பாக உடல் ரீதியாகவோ, பொருளாதார ரீதியாகவோ, குடும்ப ரீதியாகவோ முயற்சிகள் தோல்வியை கண்டதாலோ அல்லது ஆன்மீக ரீதியாகவோ இனி எதிர்காலத்தில் முன்னேறவே முடியாது என்று சோர்வடைந்து இருப்பவர்களுக்கு அவர் கூறும் வார்த்தை, நீங்கள் முன்னேறிச் செல்ல அவரே பலன் கொடுப்பார், சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கடவுளின் வல்லமை எல்லையற்றது. நீங்கள் உங்கள் சொந்த பலத்தில் அல்ல, அவருடைய பலத்தில் செயல்பட போகிறீர்கள் என்பதுதான் இம்மாதத்தின் சிறந்த நற்செய்தியாகும். ஆம், உங்கள் பலம் முடியும் இடத்தில் கடவுள் அடியெடுத்து வைக்கிறார். உங்கள் பலவீனத்தில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நீங்கள் கர்த்தரை நம்பி செயல்களை ஆரம்பியுங்கள் என்று நினைவூட்டுகிறது இவ்வார்த்தையானது. நீங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். எபிரேயர் 11:32 தொடக்கம் 34வது வசனத்தில், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். நீங்கள் பலவீனமடைந்திருந்தால் அது உங்கள் முடிவு அல்ல, அது தேவனின் வல்லமை வெளிப்படும் நேரம் என்பதை விசுவாசியுங்கள். சோர்வுக்கு இடமில்லை, பலனடைவோம், முன்னேறிச் செல்வோம். கர்த்தர் நம்முடன் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து செயல்படுத்துவாராக. ஆமேன்.